ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2018 எடுக்கப்பட்ட நோ எஸ்கேப் ரூம் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இப்போ அஃபிஷியலாக தமிழ் டப்பிங் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாக இருக்குது. படமும் ஓரளவுக்கு ஓகேஸ்டான ஒரு மூவியாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போகாதீங்க. படம் பார்க்குறதுக்கு ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் த்ரில்லர் படமாக ரெடியாக இருக்குது. இப்போ இந்த படத்தோட கதை என்னங்கிறத பார்த்துடலாம். படத்தில் ஒரு அப்பாவும் பொண்ணும் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு லாங் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா காரில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ போகிற வழியில் பொண்ணு எந்த நேரமும் ஃபோனே நோண்டிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஸோ நம்ம வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம், ஸோ ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் என்கிட்ட கொஞ்சம் பேசி பழகு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த பொண்ணு வந்து பேசுகிறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் பேசுகிறாங்க. வழியில் வந்து காரோட இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுது. ஸோ பிரேக் டவுன் ஆன இடத்துல இருந்து எந்த இடத்துலையும் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல இருக்குது. ஸோ ஒரு மெக்கானிக்கிட்ட வந்து கொடுக்கும்போது ஒரு நாள் சரி பண்ணுறதுக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லோன்னே, ஒரு நாள் இங்கே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது இங்கேயே வந்து நம்ம வெக்கேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம், இங்கே என்ன பண்ண முடியும்னு அதுக்கு அவங்க பொண்ணுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு பேப்பரில் இருந்து எல்லாத்தையுமே வாட்ச் பார்க்குறாங்க, பவுலிங்கு அது இது அப்படின்னு சொல்லும் போது எஸ்கேப் ரூம் அப்படிங்கிற ஒரு கேம் இருக்குது. ஸோ பேப்பரில் இருக்கிற அந்த எஸ்கேப் ரூமை பற்றி நம்ம பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ வரும்போது கூட இதே மாதிரியான எஸ்கேப் ரூமை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன், நம்ம வேணால் அங்கே போய் என்ஜாய் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்க அப்பா. ஸோ ஆனால் அதுக்கு பொண்ணு சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போனது நியூயார்க்கில் போனது, இங்கே இருக்கிறது எப்படியும் ஒரு பழைய கராஜாக தான் இருக்கும், அதனால் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல எதுவுமே பார்க்காம வந்து முடிவு பண்ணக்கூடாது, நம்ம ஒருக்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் புறப்பட்டு அந்த எஸ்கேப் ரூம் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அப்பாவும் பொண்ணும் அந்த இடத்த கண்டுபிடிச்சி அந்த கேம் விளாடுறதுக்கு போகிறாங்க. அவங்க கூடயே அதே மாதிரி நிறைய பேர் விளாடுறதுக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கேம்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ரூம்லேயும் க்ளூஸ் இருக்கும். அந்த க்ளூஸை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஒரு கீ இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு மாஸ்டர் கீயை கண்டுபிடிச்சி யாரெல்லாம் வந்து வெளியே போகிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வின்னர் அப்படிங்கிற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து நீங்கள் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாஸ்க்கு கொடுக்கப்படுது. ஸோ இந்த 1 மணி நேரத்தில் யாரெல்லாம் அந்த க்ளூஸை கண்டுபிடிச்சி மாஸ்டர் கீயை கண்டுபிடிச்சி வெளியே வராங்க, யாரெல்லாம் வந்து கடைசி என்ன ஆகுறாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட மொத்த கதையினே சொல்லலாம். இந்த படம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஸ்லோ பேஸான ஒரு ஆவரேஜான ட்ராமாவாக தான் கண்டிப்பாக ரெடியாக இருக்குது. படத்தில் நம்ம பெருசாக எதிர்பார்த்தது கண்டிப்பாக ஒவ்வொருத்தராக வந்து இறந்து போவாங்க, அந்த த்ரில்னஸை தான் எதிர்பார்த்து வந்திருப்போம். அது படத்தோட ஒரு பாதி டூரேஷன் போயிருது, 40 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப மந்தமாக ரொம்ப ஸ்லோ பேஸாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான படங்கள் ஸ்லோ பேஸில் தான் ரன் ஆகும், போக போக வந்து பிக்கப் ஆகி நல்லா வந்து கடைசி எண்டிங் சூப்பராக கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் கிளைமேக்ஸ் போர்ஷனும் பெரிய லெவலில் ஒரு ட்ரீட்டாக கண்டிப்பாக எனக்கு தோணலை. அதுலேயுமே இந்த படத்தோட அந்த எண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டியாக, அதாவது லூப் ஹோலில் போட்டு நம்ம மாநாடு மாதிரி முடிக்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அந்த போர்ஷன்ஸோட எண்டிங்கில் தான் தெரியும் அவங்க கூட விளாண்ட எல்லாருமே வந்து இறந்து போனவங்க தான், இதுக்கு முன்னால் அவங்க கூட விளாண்டது. அதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நம்மளாக வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி தான் அதையும் போட்டு முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சஸ்பென்ஸை கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் அந்த சஸ்பென்ஸுமே பெரிய லெவலில் நம்மக்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாமே போச்சு அப்படிங்கிறனால தான் இந்த படத்தோட ஒரு நெகட்டிவ் சைடாக இருக்கும். இதை தாண்டி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற அந்த த்ரில்லிங் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த ஹாரர் போர்ஷன்ஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஸோ அது படத்தோட அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸாவது ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சேன். அந்த லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸுமே அந்த அளவுக்கு பெரிய லெவலில் நம்மளுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு போர்ஷன்ஸுமே நான் வந்து இந்த சீன் நல்லா இருக்குது அந்த சீன் நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் இல்லைங்க. ஸோ இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கடைசியாக கேட்டிங்கன்னா, ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நீங்கள் ஹாரர் போர்ஷன்ஸை பெரிய லெவலில் எதிர்பார்த்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணாது. அதை மட்டும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்கை நம்ம பார்த்தீங்கன்னா 5க்கு 2.1 வரைக்கும் ரேஷியோ கொடுக்கலாங்க.